Hi guys, welcome back to our channel. இப்போ நான் வந்து பார்த்தேன்னா ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா டைலர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தைச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா லூப் விழுகுன்னு சொல்லுவோம். இந்த லூப் விழுகிறது என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் தையல் வந்து இந்த பக்கம் இந்த துணி வந்து இந்த saree ஓரம் அடிக்கிறேன். இப்போது இந்த எட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்டு பண்ணி மடித்து இப்படி தையல் போட்டுக்கிட்டே வரேன். இந்த மேல் பக்கம் இந்த தையல் வருது பார்த்திங்களா, இந்த இப்படி ஊசியில் இப்படி தைப்போம்ல, இது வந்து மேல் பக்கம் இந்த தையல் வருது பாருங்கள், இது வந்து நீட்டாக வந்திருக்கு. ஆனால் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லூப் விழுகுது. ஸோ உங்களுக்கு பாருங்கள் தையலே வந்து கிளியராகவே இல்லை. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டியாக வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தையல் நீட்டாக இருக்காது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இப்போது நீங்கள் தைச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே இப்படி நீங்கள் இப்படி தான் வச்சு தைச்சிட்ருக்கீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி லூப் உங்களுக்கு அடிக்குது அப்படின்னா உங்களோட பாபின் கேஸ், அதாவது கீழே ஓகேங்களா, இந்த த்ரெட்டில் மேலே நம்ம தைக்கக்கூடிய இந்த த்ரெட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாபின் கேஸில் வந்து பார்த்தோன்னா மிஸ்டேக்காக இருக்கும். ஒன்று டைட்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ரொம்ப லூஸாக இருக்கும், இல்லைனா த்ரெட்டு வந்து அந்த ஹோல்ஸை விட்டு விலகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு லூப் வந்து வரும். ஆனால் இப்போது எனக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கிளாத்தை வந்து நான் ஃபோல்டு பண்ணி இப்படி தையல் போட்டுக்கிட்டே வரேன். மேல் தையல் வந்து கரெக்டாக வருது, கீழ்த்தையல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லூப் அடிக்குது. நல்லா கவனிங்க, மேல் தையல் கரெக்டாக வந்திருக்கு, கீழ்த்தையல் வந்து லூப் அடிக்குது. அப்போது கீழ்த்தையல் லூப் அடிக்குது அப்படின்னா எங்கே மிஸ்டேக் அப்படின்னா இந்த டென்ஷன் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் தான் மிஸ்டேக்கு. ஒன்று லூஸாக இருக்கும், இல்லைன்னா டைட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது கீழ்த்தையல் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, இதை வந்து ஒன்று டைட் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு பார்க்கணும். இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தையல் போட்டு பார்க்கணும். இல்லையா இதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கலட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் டஸ்டெல்லாம் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டென்ஷன் டிஸ்கை ரிமூவ் பண்ணாததுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டது. இந்த மாதிரி தான் லூப் அங்கங்கே விழுகும். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா போட்ட தையல். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.